குறித்த பாத யாத்திரை தாமரை தடாக கலையரங்கு முன்பாக ஆரம்பமாகி லிப்டன் சுற்றுவட்டம் ஊடாக மீண்டும் விஹார மகாதேவி பூங்காவை வந்தடைந்தது. பாத யாத்திரையில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச இவ்வாறு கருத்து வெளியிட்டார். முழு நிறைவான மனிதர்களுக்கு தேவையான போஷணை தரவுகளை எவ்வாறு வழங்குவது, அந்த தகவல்களுக்கு அமையதான் நமது நாட்டின் உற்பத்தி திட்டத்தை வகுக்க வேண்டும். விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட உணவு உற்பத்திக்குரிய ஏனைய துறைகளை நீங்கள் தயாரித்து வழங்கும் இலக்குகளை அடிப்படையாக கொண்டே செயற்படுத்த வேண்டும். அதற்குரிய நடைமுறைகளை தான் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். உணவு பாதுகாப்பு தொடர்பில் 11 அமைச்சுக்களை இணைத்துக் கொண்டு குழு ஒன்றை நியமித்துள்ளோம். உணவு உற்பத்திக்குரிய அமைச்சு, தரவுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சு, நுகர்வு தொடர்பில் ஒழுங்குபடுத்தும் ஆய்வுகளை முன்னெடுக்கும் அமைச்சாக சுகாதார அமைச்சு உள்ளது. ஒவ்வொருவரும் இதற்கு பங்களிப்பு வழங்குகின்றனர். அதன் ஆரம்ப நடவடிக்கையாக எமது செயலாளர் குறிப்பிட்டதை போன்று வரவு செலவு திட்டத்தில் நேரடியாக பாடசாலை மாணவர்களுக்கான பகல் உணவுக்காக 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் கவனம் செலுத்தியுள்ளோம். 10,000, 5,000 என மக்கள் தொகையோடு மக்களை கொண்ட சுகாதார பிரிவுகளை உருவாக்கி அதற்குரிய குழுக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதனை சீர் செய்வதற்கு சுகாதாரத்துறையினால் பொறுப்பேற்கப்படும். ஆரம்ப சுகாதார நல நிலையம் என்பது நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மாத்திரமின்றி மக்களின் ஒட்டுமொத்த சுகாதார நலன்களையும் பார்த்துக் கொள்ளும் மத்திய நிலையமாக மாற்றுவதே நோக்கம். அதற்கு குறிப்பிடத்தக்க அளவு நிதியை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம்.